அதாவது குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார், வணக்கம் சாமி எல்லாம் யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிரிச்சதி குஷலம் கேஹே. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும், சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உயிரோடு இருக்கிற வரையும் எப்படி இருக்கேள், சாப்பிட்டேலா, தூங்கினேலா, உடம்புக்கு என்ன பண்ணுறது, இப்போ பரவாயில்லையா எல்லாம் கேட்பா, ரொம்ப அன்பாக கேட்பா. ஆனால் என்னவா, கதவதி வாயோ தேகா பாயே, இந்த பிராணன் லைஃப் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிராணன் இந்த உடம்புலேருந்து போயிடுத்துனாக்க அவள்லாம் பாரியா, நம்மளை தொட்டு தாலி கட்டின மனைவி நம்ம என்ன பண்ணுவாளாம், பாரியா பிப்பியதி தஸ்மின் காயே, அந்த பிணத்தை பார்த்து பயப்படுவாளாம், பக்கத்தில் வரமாட்டாளாம். ஏன்னா அதனால தான் திருமூலர் சொன்னார், பெயரினை நீக்கி பிணமென பெயரிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அப்போ அந்த அனித்தியத்தை அழகாக சொல்லியிருக்கார் ஆச்சாரியால். மா குரு தனஜன யௌவன கர்வம் ஹரிதி நிமேஷ கால சர்வம் மாயா மயமிதம் அகிலம் ஹிருத்வா பிரம்மபதம் துவம் பிரவிஷ்ய வதித்வா. மா குரு தன ஜன யௌவன கர்வம், தனத்தினால ஏற்படுற